எல்லாத்துக்குமே காரணம் நீதான். அந்த பையன் இருக்கும் சொல்லி ஏன்டி இப்படி சொன்ன? எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. நான் இருக்கிறதானே பிரச்சனையா இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கார்த்தி வா போவோம். எங்கம்மா வர சொல்லுத? உன் கூடயா? உன் கூட என்னால வீட்டுக்கு வர முடியாதுமா இப்ப. கார்த்திமா என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு சீனியர் ரொம்ப முக்கியம். நான் போய் சீனியரை தேட போறேன். சீனியர் மனசு வர நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அம்மாவால. ஆனா அம்மா நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? நீ யாரையும் தேட போக கூடாது கார்த்தி. வா வீட்டுக்கு போவோம். என்னால முடியாதுமா. சாரி கார்த்தி. பாத்துக்கோ ஜெசி. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. இன்னைக்குள்ளதே தள்ளி போகாதே நெஞ்சுக்குள்ளதே கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள் ஏனோ கோபங்கள். சீனியர் எங்க சீனியர் போனீங்க? இந்த பெரிய இடத்துல நான் உங்களை எங்க வந்து தேடுவேன்? அச்சைக்கு போன் அடிச்சு சொல்லுவோம் தேடுறதுக்கு. ஹலோ கார்த்தி சொல்லு. லே அஜய், அஜய் கொஞ்சம் இந்த ஹாஸ்பிடலுக்கு வாயேன். ஏன்டி கார்த்தி என்னாச்சு? அஜய் அது இங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்ததனால சீனியர் எங்க போனார்னே தெரியல. நீ வாங்கல எல்லாரும் தேடி பாப்போம் அவரை. என்னடி சொல்ற? கரங்கங்களையா? சரி இருக்கு நாங்க வாரோம். சரி அஜய் நாங்க ஹாஸ்பிடல் கிட்ட ஓடி தேடி பார்க்க. நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் தேடுங்களே. சரி கார்த்தி பாத்து பத்திரம். சரி அஜய். எங்க தான் சீனியர் போனீங்க? எங்க இருப்பாரு? ஒருவேளை பார்க்குக்கு எங்கயாவது போய்ப்பாரோ? போய் பாப்போம். லே மச்சான் கரண். லே சஞ்சய் கரண் அப்படி எங்க போயிருப்பா? அதாம்ல எனக்கும் தெரியல. அம்மா நீ எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்த? நான் எங்க கூப்பிட்டேனே? அஞ்சலி கிட்ட சொன்னேன். அஞ்சலி எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் தேட வந்துட்டாளுவே. சரில நான் உள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போய் சொல்ல எடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துடாம. அதுல வேற சொன்னாலும் அதுல எங்க கேக்கும்? சரி வாங்க போய் தேடி பாப்போம். எங்க சீனியர் போனீங்க? உங்களை எங்க வந்து தேடுவேன்? சீனியர் ஏ அஞ்சலி கண்மணி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நேராயிட்டு அடுத்து வீட்ல உங்களை எல்லாரும் திட்டிட போறாங்க. பரவாயில்ல அஜய் இருக்கட்டும். நாங்க சீனியர் கிடைச்ச பிறவே போறோம். அவன் எங்கயாவது இருப்பான் அஞ்சலி. நீ வீட்டுக்கு கிளம்பு. அடுத்து அத்தை மாமா ஏதாவது சொல்லி திட்டிட போறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க நீங்க எல்லாரும். ஆமாட்டி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நேரம் ஆயிட்டல. நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிட்டோம். அது எப்படிடி ஒண்ணு நாங்க இப்படியே விட்டுட்டு போவே? நான் நல்லதான் இருக்கேன். நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு. ஆமா சீக்கிரமா கிளம்புங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. சரி அஜய் நாங்க போறோம். சரிடே நாங்க கிளம்புறோம். சீனியர் கிடைச்ச பிறகு கால் பண்ணி சொல்லிருங்க. சேட்டி ஜெனி. பாய் டி கார்த்தி நாங்க வாரோம். சேட்டி பாய் பாய். சரி கார்த்தி பாய். பாத்து இருந்துக்கோ. சேட்டி நீங்க பாத்து போயிட்டு வாங்க. பாய் கார்த்தி. பாய் டி அஞ்சலி. நான் உங்க எங்க சீனியர் போய் தேடுவேன். இதுவே நான் கண்டு கொண்ட உறவு நீ தந்தது
கார்த்தி, உனக்கு தான் என்ன பிடிக்கலையே கார்த்தி. வேற என்ன, எதுக்கு என்ன தேடுறீங்க எல்லாரும்? எனக்கு யார் இருக்கா? இப்பெல்லாம் சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க சீனியர். உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வேற என்ன சீனியர் உங்களுக்கு? நீயும் நான் ஒரு அனாதனால தானே என்ன லவ் பண்ண மாட்டேன்ட்ட. போது நிறுத்துங்க சீனியர். உங்ககிட்ட யார் அப்படி சொன்னா? நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினைக்கல. நமக்கு இதுக்கான வயசு கிடையாதுன்னு சொல்லிதான் நான் வேண்டான்னு சொன்னேனே தவிர நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்கல சீனியர். கார்த்தி, இப்ப இல்ல, இனிமே எப்பவுமே எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். நான் அதை தான் முழுசா சொல்ல வரேன். அதுக்குள்ள நீங்க பேட்டீங்க. நான் வேற என்ன பண்ணுவேன்? நம்ம வளர்ந்த பிறகு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பெத்தவங்க பர்மிஷனோடன்னு சொல்றதுக்கு வந்தேன். இப்ப காதலிக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். இது அதுக்கான வயசு கிடையாது. நீ கார்த்தி, நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறியா? நான் நம்புறேன். அதை என் அம்மா ஒத்துக்கிடுவாங்க, உங்களை ஏத்துக்கிடுவாங்க. இதை நான் நம்புறேன் சீனியர். ஆனா நான் ஒரு அனாதனால தானே உங்க அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. பின்ன எப்படி ஏத்துக்கிடுவாங்க? சீனியர் ப்ளீஸ், இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி என் மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க சீனியர். நீங்க அனாதையே கிடையாது. ஆனா கார்த்தி, உங்களுக்கு நான் இருக்கேன், உங்க அம்மா அப்பா இருக்காங்க சீனியர். கார்த்தி, நம்ம மேரேஜுக்கு எங்க அம்மா சம்மதிக்கலனாலும் என் அம்மாவை எதிர்த்தனாலும் நான் உங்களை மட்டும்தான் சீனியர் மேரேஜ் பண்ணுவேன். என் லைஃப்ல வேற யாருக்குமே இடம் கிடையாது. கார்த்தி, இப்பதான் கார்த்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு.